Hey guys, welcome back to our channel. So last வீடியோ போட்டு பெரிய கேப் ஆயிடுச்சு. இதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருந்ததுனால கரெக்டாக வந்து வீடியோஸ் போட முடியல. அதில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஸோ இனிமே வீடியோஸ் வந்து கரெக்டாக போடுறது கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம போக்கோ வரக்கூடிய 5ஆம் தேதி வந்து குளோபலாக 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறதா ரூமர்ஸ் இருக்குது. போக்கோ M5 அண்ட் M5Sன்னு சொல்லிட்டு இன்னொரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்களாம். ஸோ இந்த 2 மொபைல் ஃபோனில் இப்போ இருக்க ஸ்ட்ராங் லீக்ஸ் படி என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வர வாய்ப்பு இருக்குது அண்ட் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, என்ன ப்ரைஸில் இது வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டீட்டெயில்டான ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ வீடியோ நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். மொபைல் ஃபோன் என் கையில் கிடையாது, ஓகேங்களா? ஜஸ்ட் ரூமர்ஸ் அண்ட் லீக்ஸ் வச்சுட்டு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரும் அண்ட் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இவங்க லான்ச் பண்ண போகிற ப்ரைஸுக்கு ஒர்த் இல்லையா, யாருக்கு இந்த மொபைல் ஃபோன் வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த போக்கோ M5ஓட ஸ்பெசிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்து காவாசி வந்து நமக்கு ஆல்ரெடி அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் மீதி வந்து நமக்கு லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இந்த M5S அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனோட ஃபுல் கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே அந்தளவுக்கு அஃபிஷியலாகவும் எதுவுமே அவங்க லீக் பண்ணல. ப்ளஸ் வந்து லீக்ஸ்லையுமே பெருசாக எதுவுமே இல்லை, ஓகேங்களா? ஸோ M5Sல எந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் சிமிலர் டு M5 தான் இருக்கும், சின்ன மைனர் சேஞ்சஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த M5ஓட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் டிஸ்பிளே பில்ட் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிசைன் வந்து ரொம்பவே புதுசாக லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் வந்து ஒரு லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல ப்ரீமியம் ஃபினிஷ் அண்ட் புதுசாக வந்து போக்கோ ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு பிளாஸ்டிக் பில்டாக தான் இருந்திருக்கும். பட் இந்த வாட்டி நல்ல ஒரு லெதர் பில்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.58 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD ப்ளஸ் LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. ஸோ இவங்க ப்ரைஸ் பண்ண போகிற இப்போ லீக் ஆகிருக்க ப்ரைஸ் அமௌண்ட் வந்து உண்மையாக இருந்தால் இந்த செக்மெண்ட்டில் வந்து அது என்ன ப்ரைஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு எண்டில் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு எண்டில் சொல்கிறேன். ஸோ அந்த ப்ரைஸ் வந்து உண்மையாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக எல்லா பிராண்டுமே பண்ணுற ஒரு விஷயத்தை தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்டராக பண்ணியிருக்கலாம், பட் இவங்களும் எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு குறைய நமக்கு அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இருக்காது. இந்த LCD பேனல் ப்ளஸ் 90 Hz அப்படிங்கிறது AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம். அப்படி நம்ம என்னதான் வந்து சொன்னாலுமே வந்து அவங்க இனிமேல் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 6.58 இன்ச் கொண்ட ஒரு LCD பேனல் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குது, ஓகேங்களா? ஸோ டிஸ்பிளே வந்து அந்தளவுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. ஸோ ப்ரைஸ் வந்து நல்லா அக்ரெசிவாக கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒர்த்தாக தான் இருக்கும். அண்ட் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Helio G99 அப்படிங்கிற இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு 6 nm ஆர்கிடெக்சரில் ப்ராசஸ் பண்ண ஒரு சிப் இது. ஸோ கோர்ஸ் ஆப்ரேஷன் எல்லாமே வந்து டீசெண்டாக தான் இருக்குது. ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். ஸோ உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் எல்லாமே ஓரளவு நல்லாவே இருக்கும். அண்ட் Mali G57 GPU இருக்குது. ஸோ இந்த Mali G57 GPU அப்படிங்கிறது வந்து அந்தளவுக்கு கிளாக் ஸ்பீட் ஹையாக உள்ள ஒரு GPU அப்படின்னு நம்ம டெஃபினட்டாக சொல்லவே முடியாது. ஸோ இந்த Mali G57 GPU கொண்ட இந்த GPU சப்போர்ட் பண்ணக்கூடிய CPU இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ் ஏகப்பட்ட பட்ஜெட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக இந்த ப்ராசஸர்ஸ், அதாவது G99 இல்லை, பட் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய G95 G96 எல்லாத்துக்குமே நம்ம வந்து பார்த்துட்டோம் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை விட ஒரு சின்ன ஓவர் கிளாக்ட் வெர்ஷனாக தான் கண்டிப்பாக இதோட பெர்ஃபார்மன்ஸும் இருக்குமே தவிர்த்து ரொம்ப வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. ஒரு 15,000 லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற பெர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டாக இந்த ப்ராசஸரில் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? அண்ட் LPDDR4X ரேம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஓரளவு அந்த பட்ஜெட்டில் வந்து எந்தளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷனாக ஃபுல் பேக்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் ப்ராசஸர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எப்படி இருக்கும் ப்ரோ, யூஸ் பண்ணலாமா கேமிங் அப்படி எல்லாமே கேட்டிங்கன்னா பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ஹை கிராஃபிக்ஸில் ரன் பண்ணும்போது மேபி மல்டிபிள் ஆப்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரேம் வந்து அந்தளவுக்கு பேக்ரவுண்டில் நிறைய ஆப்ஸ் இருக்கும்போது கேமிங் அஃபெக்ட் ஆகிறதுக்கான கேம் பிளே வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். அண்ட் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக்கில் நமக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொண்டு வரதான் நிறைய ஸ்ட்ராங் லீக்ஸ் இருக்குது. 50+8+2. ஸோ இந்த 3 செட்டப் தான் இந்த பட்ஜெட்டில் ஒரு 14,000 to 16,000 rupees பட்ஜெட்டில் இப்போ இருக்கிற எல்லா பிராண்ட்ஸ்லையும் வந்து கொடுக்குற ஒரு காமனான
ஒரு கேமரா மாடியூல் செட்டப்பாக இருக்குது. ஸோ சேம் செட்டப் தான் வந்து இவங்களும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் கேமரா வீடியோ கேப்சர் ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல் ஃபோன்லையுமே 1080p 30 fps தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் எனேபிள் பண்ணி கொடுக்குறது. மிஞ்சி போனால் ஏதாவது 2-3 மொபைல் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா 1080p 60 fps இருக்கும். அதை தவிர்த்து 4Kலாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக 15,000க்கு மேலே தான் இருக்கும். ஸோ இந்த பட்ஜெட்லேயே இவங்க லான்ச் பண்ணுறதுனால கண்டிப்பாக இதில் வந்து மேக்ஸிமம் மிஞ்சி போனால் 1080p 30 fps இருக்கும். அதுக்கும் மேலே நல்லா குவாலிட்டியாக மக்களுக்கு கன்சியூமர்ஸ்க்கு நமக்கு தரணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம் இருந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக 1080p 60 fps தாண்டி கண்டிப்பாக கொடுக்க சான்ஸே கிடையாது. ஓகேங்களா? அண்ட் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 16 MP செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் லீக்ஸ் இருக்குது. ஸோ கேமரா பேக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே தான். பட் இது வந்து ரொம்ப குவாலிட்டியான கேமரா பேக்குன்னு சொல்ல முடியாது. பட் பட்ஜெட்டுக்கு டெஃபினட்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் ஃபைனலி பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் நமக்கு வந்து பாக்ஸ்குள்ளே வருது. அண்ட் டைப் சி போர்ட் தான் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரியும். ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது, 3.5 ஜாக் இருக்குது, மற்ற எல்லா விஷயமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் 2 சிம் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக அப்படி தான் கொடுப்பாங்க இந்த பட்ஜெட்டில். ஸோ ஃபைனலி ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க அஃபிஷியலாக அப்லோட் பண்ண ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸரோட பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் F13 அண்ட் வந்து விவோ T1X அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொபைல் ஃபோன் கூட டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ T1X அண்ட் சாம்சங் F13. ஸோ இந்த 2 மொபைல் ஃபோன் இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் இதை விட பெர்ஃபார்ம் நல்லா பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் தான் எங்களோட POCO M5 அப்படின்னு சிம்பாலிக்காக வெளிப்படையாக சொல்லாமல் ஒளிமறைவாக சொல்கிற ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த சாம்சங் F13ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 நினைக்கிறேன், 14 or 13,000 வரும். அண்ட் இந்த விவோ T1X பார்த்தீங்கன்னா 16,000 இப்போ செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த POCO M5 அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் டெஃபினட்டாக 4+64 அண்ட் 6+128 இந்த மாதிரி 2 RAM வேரியன்ட்ல டெஃபினட்டாக வரும். 4+6 இந்த மாதிரி வரும். இந்த 2 RAM வேரியண்ட்டுமே 14,000 ஸ்டார்ட் ஆகி 16,000க்குள்ள வந்து எண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 பட்ஜெட்டில் தான் வந்து டெஃபினட்டாக இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே இந்த 2 வேரியண்ட்டுமே வந்து லான்ச் ஆகும். அண்ட் M5S எப்படி ப்ரோ அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா M5Sமே இப்போதைக்கு வந்த லீக்ஸ் படி கிட்டத்தட்ட இதுக்கு சிமிலராக தான் இருக்கும். பட் அதில் வந்து MediaTek Helio G95 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேமரா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இதை விட லோவர் பண்ணிவிட்டு வந்து லான்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. கேமராவில் வந்து 50க்கு பதிலாக 64+8+2 அப்படின்னு கொடுக்குற மாதிரியும் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிவிட்டு லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. லீக்ஸ் மட்டும்தான், கன்ஃபார்ம் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. ஸோ பார்க்கலாம். ரெண்டுமே வந்து டெஃபினட்டாக லான்ச் பண்ணோம். அங்கே 5வது நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ 2ல் வந்து எது பெஸ்ட்டாக இருக்குது, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு எது செட் ஆகும், உங்களோட யூசேஜ்க்கு எது செட் ஆகும் அப்படிங்கிற பார்த்து சூஸ் பண்ணி வாங்குங்க. ஓவராலாக இப்போ 2 மொபைல் ஃபோன்லையுமே இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி G99 தான் கன்ஃபார்ம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அண்ட் அதுலேயும் வந்து G95 தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 மொபைல் ஃபோனுமே யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவல் யூசேஜ், அப்பப்போ கேம்ஸ் ஆடுறவங்க, சின்ன சின்ன கேமரா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக செட் ஆகும். பட் நான் வந்து 24 hours கேமிங் தான் பண்ண போகிறேன் அண்ட் வந்து வீடியோகிராஃபிலாம் அதிகமாக பண்ணுவேன், கண்டென்ட் கிரியேஷன் எல்லாமே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக செட் ஆகாது. பார்க்கலாம், மொபைல் ஃபோன் லான்ச் ஆகட்டும், அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் ஸ்பெசிஃபிகேஷன் படி டெஃபினட்டாக இந்த மாதிரி யூசேஜ் பண்ணுற யூசர்ஸுக்கு செட் ஆகாது. யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா ஃபைனலாக சொல்லிடுறேன், கேஷுவல் யூசேஜ், நார்மல் கேமிங்கு, அப்பப்போ ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட செல்ஃபிஸ் இந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு ஓகே தான். அண்ட் வந்து நான் POCO ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்த லெதர் அந்த டிசைன் வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. M5Sல பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி நோட் 10 சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதே மாதிரி டிசைனில் தான் வரும். ஸோ சப்போஸ் வந்து அது ரீபிராண்ட் ஆகி தான் வரும்னு நினைக்கிறேன், அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம் எப்படி வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களை நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்கள் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டை படித்து நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரீப்ளை பண்ணுறேன். ஸோ see next video. டில்ல உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு லிவின்ஸ் பெறடா. பாய்.